ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் குவைத்லேருந்து பேசுகிறேன். நம்ம சேனல் வந்து முழுக்க முழுக்க இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் செய்யக்கூடிய பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். நம்ம சேனலில் மேத்தமேட்டிக்கல் முறையில் என்எஸ்சி வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரீமியத்தை கூட்டல் கழித்தல் வகுத்தல் முறையில் நம்ம வந்து சிம்பிள் கால்குலேஷன் பண்ணி அதன் மூலயமா நம்ம வந்து 100% வந்து அக்யூரஸியில் நம்ம வந்து டெய்லி பேசிஸில் இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து நம்ம ப்ராஃபிட்டபுளாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ மறக்காமல் நீங்கள் பழைய வீடியோஸ் போய் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க அப்போ தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். சரிங்களா? புரியலன்னா திரும்பவும் வீடியோவை போட்டு பாருங்கள், ரிப்பீட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க முடியும். ஓகே கைஸ், இப்போது நம்ம என்எஸ்சி வெப்சைட்டில் தந்திருக்கக்கூடிய லெவல்ஸை பேஸ் பண்ணி நாளன்னைக்கு மண்டே வந்து மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத வாங்க நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ என்எஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு நிஃப்டி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா டெரிவேட்டிவ் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நிஃப்டி 50 டெரிவேட்டிவ்ஸ் வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த என்எஸ்சி வெப்சைட்டில் ஸோ நிஃப்டியோட டேட்டாஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் நிஃப்டின்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செகண்ட் வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட் யார் இருக்கான்றதை தந்திருப்போம். நம்ம வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் செய்கிறதுனால அதை கிளிக் பண்ணி இண்டெக்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய எக்ஸ்பைரி என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ 30ஆம் தேதி. ஸோ அது வந்து நமக்கு மந்த்லி கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரியும் வரும், வீக்லி அண்ட் மந்த்லி. ஸோ அதனால் வந்து விலாட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள் பிகினர்ஸ். ஸோ இப்போ மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருக்கான்னு பாருங்கள், 24,056. சரிங்களா? அப்போது இப்போ ஆக்டிவ் கான்ட்ராக்டில் யார் இருக்கா? 24,200 கால் ஆப்ஷன். ஸோ 200 கால் ஆப்ஷன் ஓடிஎம் ஸ்ட்ரைக்கு. சரிங்களா? 200 புட் ஆப்ஷன். இவன் வந்து ஐடிஎம் புட் ஆப்ஷன். அதுக்கு கீழே என்ன தந்திருக்காங்க? 24,100. 24,100 புட்டு, 24,100 காலு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் என்ன தந்துட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ராடலாக தந்துட்டாங்க. ஸோ இப்போ ஸ்ட்ராடல் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து மார்க்கெட் இவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்க போகிறாங்க. ஸோ இந்த 24,200 கால் ஒருவேளை அவங்களோட 162 ஹையை தக்க வச்சுட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து அப்சைடில் நோக்கி கால் சைடில் தான் மொமெண்டம் போவாங்க. இதுவே புட் ஆப்ஷன் வந்து 24,200 அவங்களோட ஹை 182க்கு மேலே, அதாவது காலோட ஹைக்கு மேலேயும் 162க்கு மேலேயும் இவங்களோட புட் 182 அப்படின்ற அந்த லெவலுக்கு மேலேயும், ஏன்னா இவங்க வந்து க்ளோசிங்கே எங்கே வச்சுருக்காங்க? 165ன்ற க்ளோசிங் ப்ரைஸு, அதாவது கால் ஆப்ஷனோட ஹைக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. இதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகினர்ஸ்க்கான ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷனு. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் செய்யக்கூடிய பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்பேர் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சே நம்ம வந்து மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டோட டைரக்ஷன் என்ன அப்படின்றத எளிமையாக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் 0 to ஹீரோ அந்த மாதிரிலாம் ட்ரேட் பண்ணுறதுக்குலாம் வந்து இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ரொம்ப நுணுக்கமாக கவனிச்சிங்கன்னா தான், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். கைஸ், நம்ம திரும்பவும் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு. கைஸ், நம்ம சேனலில் நல்ல முறையில் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் யாராவது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இது திரையில் தெரியக்கூடிய லிங்கை பயன்படுத்தி தான் அப்ஸ்டாக்ஸ் அலிஸ்ப்ளூ ஜீரோதா, ஸோ இதில் இருக்கக்கூடிய ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்கள் ஓப்பன் பண்ணி ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா பிளாட்ஃபார்மையும் இப்போ வந்து நல்ல அப்கிரேட் பண்ணி நல்ல சூப்பராக வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க இந்த லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட் அப்டேட் தந்துட்டுருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஃப்ரீ டெலகிராம் குரூப்பு. ஸோ இதில் வந்து நாளைக்கான லெவல்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டேன். கைஸ், அதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ரெகுலர்ஸாக வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா சிபியில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. அது அவங்களோட ஓன் பர்சனல். சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஆசையை தூண்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இப்போலாம் வந்து போட்டிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய பெனால்ட்டியும் போடுறாங்க. அதனால் வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸாக என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் என்னை ப்ரூவ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டணும்னு அவசியம் இல்லை. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு நாலேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள்.
பிளைண்டாக ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் நான் வந்து ஒரு லாஸை நிறைய வந்து ஃபேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டபுளாக நான் மாறினதுக்கு காரணம் நிறைய கற்றுக்கிட்டது தான். சரிங்களா? ஸோ நீங்கள் நிறைய முயற்சி பண்ணுங்கள், கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் தரக்கூடிய லெவல்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கணும், நீங்கள் கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மட்டும் இந்த மேத்தமேட்டிக்கல் முறையில் எப்படி இந்த லெவல்ஸ் கண்டுபிடிக்கணுன்றத விருப்பப்படுறவங்க மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம். விருப்பம் உள்ளவங்க திரையில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். 9941886630. சரிங்களா? ஸோ நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களை வாட்ஸ்அப்பு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அன்டைமில் கால் பண்ணுங்க அப்படின்னா எடுக்கலை அப்படின்னா ஒன்று நான் டியூட்டியில் இருப்பேன், இல்லைனா டியூட்டி முடிச்சுட்டு வந்து தூங்கிட்டு இருப்பேன். ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களை நான் காண்டாக்ட் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நான் சொன்ன விஷயங்கள் முக்கியமானது இதுதான். 24,200 யார் அந்த ஹையை வந்து சஸ்டெயின் பண்ணுறாங்களோ ₹165 அப்படின்றத நீங்கள் நாளைக்கு பாருங்கள், நாளைக்கு. ஸோ அந்த பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அதே மாதிரி இம்பேக்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,100. ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருந்தால் இம்பேக்ட் தருவாங்க. 24,100. ஸோ 24,100ஓட கால் சைடில் இருக்கக்கூடிய 24,100 கூட இதோட இந்த லோவை ஆட் பண்ணிக்கோங்க, அது கூட இருக்கக்கூடிய ஹையவும் ஆட் பண்ணிக்கோங்க, இந்த ஹை ப்ரைஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனோட லோ, இவனோட ஹை, இவனோட க்ளோசிங் ப்ரைஸ், ஸோ இவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ், இந்த வேல்யூவெலாம் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அப்சைடில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டுத்தோட கால் அண்ட் புட் ரெண்டுத்தோட கூட்டுத்தொகையை வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 209, 210ன்ற லெவல் கிடைக்கும். ஸோ அதில் வந்து இன்பிட்வீன் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 110 அப்படின்ற லெவல் கிடைக்கும். 108 + 101. ஸோ 209 டிவைட் பை 2 போட்டிங்க, ஆவரேஜ் வேல்யூ என்ன போட்டிங்கன்னா 104, 105ன்னு கிடைக்கும். சரிங்களா? அது கூட நீங்கள் வந்து 24,100 கூட அந்த 104 இல்லை 105ன்ற ப்ரைஸை வந்து ஆட் பண்ணிங்கன்னா 205ன்ற ஒரு லெவல் கிடைக்கும். 24, 205. ஸோ அந்த லெவலை வந்து தாண்டினதுக்கப்புறம் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டு தாண்டினதுக்கப்புறம் என்ன ஒரு இம்பேக்ட் தராங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் ரேஞ்சு போகணும் அப்படின்னா இந்த மினிமம் ரேஞ்சு இந்த 204, 205 தாண்டினதுக்கப்புறம் அதாவது இவங்க இந்த ப்ரைஸை வந்து தக்க வைக்கணும். கால் ஆப்ஷன் மினிமம் வந்து அவள் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் வேல்யூவை தக்க வைக்கணும். இந்த 114 அப்படின்ற வேல்யூ தக்க வைக்கணும். மினிமம் வந்து இந்த 100 அப்படின்ற வேல்யூவை தக்க வைக்கணும். அதுக்கு மேலே 115 தக்க வச்சாங்கன்னா தான் மார்க்கெட் வந்து 215, 201லேருந்து 215 அந்த ரேஞ்சுக்குள்ளே அவங்க வந்து சஸ்டெயின் பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. அதை வந்து சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக வந்து 200லேருந்து 300 நோக்கி போவாங்க. புரியுதுங்களா? 24, 300 நோக்கி போவாங்க. அப்படி இல்லை அவங்களால அந்த 100, 115ன்ற ப்ரைஸை போய் ரீச் பண்ண முடியல அப்படின்னா 24,100 கால் ஆப்ஷனு அவங்க வந்து அதுக்கப்புறமேட்டு கீழே வந்து விழுந்துருவாங்க. அவங்க வீக் ஆகிடுவாங்க. புட் ஆப்ஷன் சைடில் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. சரிங்களா? ஸோ இதுலேயும் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள், கால் ஆப்ஷன் வந்து இந்த 115ன்ற 100ன்ற க்ளோசிங் ப்ரைஸும் அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு நாளைக்கு முன்னாடி இருந்த 115 தான் ப்ரீவியஸ் க்ளோஸ். அதே மாதிரி இந்த புட் ஆப்ஷனோட ஹைக்கு மேலே இருக்காங்களான்றதை பார்க்கலாம். 121. ஸோ அந்த நேரத்தில் ஸ்பாட் வந்து 24, 221 தாண்டி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் மார்க்கெட் வந்து எந்த பக்கம் போக போகிறான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி ஒருவேளை புட் ஆப்ஷன் 24,100 புட் ஆப்ஷனு இவங்களோட க்ளோசிங் ப்ரைஸ்க்கு மேலே அவன் சஸ்டெயின் பண்ணிட்டான் அப்படின்னா, அதாவது இவனோட க்ளோசிங் ப்ரைஸ் 101, காலோட ப்ரைஸ் வந்து 101, அவனோட க்ளோசிங் ப்ரைஸ் 108.
ஸோ நீங்கள் வந்து ஆவரேஜ் பண்ணீங்க அப்படின்னா 105 அப்படின்ற ப்ரைஸ் வருதா? ஸோ அந்த 105க்கு மேலே யார் சஸ்டெயின் பண்ணுறானோ ஃபர்தராக அவன் அந்த சைடில் மொமெண்டமை கொண்டு போயிடுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து உங்களுக்கு ஹை விலாட்டிலிட்டி இருக்கும், லாஸ் ஆகிடுவீங்க. ஓகே கைஸ். ஸோ நம்ம நாளைக்கான மண்டேக்கான லெவல்ஸ் வந்து நிஃப்டி சார்ட் மூலிமா பார்க்கலாம். ஸோ ஒருவேளை மார்க்கெட் ஃப்ளாட்டாக இங்கே முடிஞ்சிருக்கு 24.56 முடிஞ்சிருக்காங்க. ஸோ பெரிய கேப் அப்போ பெரிய கேப் இன்னும் ஆனாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம லெவல்ஸில் வந்து அன்றைக்கான ஆக்டிவ் கான்ட்ராக்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் வந்து இந்த டேட்டாஸை வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இந்த டேட்டாஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஸோ ஒருவேளை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி அப்சைடில் போக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா முக்கியமாக வந்து 24,080லேருந்து 24,100ன்றது ஒரு ரிஜெக்ஷன் ஜோனாக இருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து 24,118 வந்து ஒரு ரிஜெக்ஷன் லெவலாக இருப்பாங்க. அதுக்கு மேலே 24,115லேருந்து 145 ஒரு இம்பார்ட்டன்ட் ரிஜெக்ஷன் ஜோன். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் பிரேக் பண்ணுங்க. நீங்கள் வந்து கால் சைடில் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு மேலே வரும்போது தான் சிஇ சைடு என்ட்ரி. சிஇ அட் 24,145 சஸ்டைன் அபோவ். ஸோ இதுக்கு மேலே தான் நீங்கள் காலில் வந்து நீங்கள் என்ட்ரியே எடுக்கணும். ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து இந்த 115 அப்படின்ற ப்ரீவியஸ் க்ளோஸ் வேல்யூக்கு மேலே 24,100 வந்து கால் ஆப்ஷன் வந்து நிற்கணும். சஸ்டெயின் பண்ணால் தான் இந்த லெவலை நோக்கி மார்க்கெட் ஃபர்தராக மேலே வருவான். ஸோ அதன் காரணமாக தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நம்ம எல்லாமே வந்து மேக்ஸ் பேஸ்டு. இது வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் இந்த சார்ட் ஸ்பாட் சார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி சார்ட் வந்து ஃபிபனாச்சியும் ப்ரைஸ் ஆக்ஷனும் கம்பைன் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து லெவல்ஸ் எடுக்கலாம். நான் மார்க் பண்ணக்கூடிய இந்த ப்ரௌன் கலர் லைன்ஸு ப்ளூ லைன்ஸ் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் லெவல்ஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த பாக்ஸ் போடுறோம் பாருங்களா, ரெட் கலர் பாக்ஸு இல்லை எல்லோ கலர் பாக்ஸு, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் சப்போர்ட். ரெட்டாக இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், எல்லோ இல்லைனா க்ரீனாக இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து மேஜர் ஜோனாக இருக்கும், டவுன் சைடில் சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம தரக்கூடிய லெவல்ஸ் அக்யூரசி நல்லாயிருக்கும், பிகினர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் 145 சஸ்டெயின் பண்ணால் அப்படின்னா 165லேருந்து 175 சின்னதாக ஒரு கன்சால்டேஷன் ஜோன் இருக்கும். ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மேலே 202, 202லேருந்து 215 வரைக்கும் ஒரு சின்னதாக ஒரு ரிஜெக்ஷன் ஏரியா இருக்குது. அதையும் நான் மார்க் பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 231, 261. சரிங்களா? ப்ரீவியஸ் டே ஹை. ஸோ இதை பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து செல்லர்ஸ் பயந்து பையர்ஸாக மாறுவாங்க. அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரேபிட் மூவ் அப்சைடில் கிடைக்கும். மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரேலி அப்சைடில் தருவாங்க. ஸோ மேற்கொண்டு 281, 300. ஸோ மேக்ஸிமம் லெவல் வந்து 350லேருந்து 380 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே போனாங்க அப்படின்னா கண்டினியூஸாக ரிஜெக்ஷன் ஜோன் அது. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் செல்லிங் ஜோனு. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் விழுந்துருவாங்க. 24,400லாம் வந்து இந்த ப்ளூ லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் ஏரியா. அங்கேருந்து மார்க்கெட் விழுந்துருவாங்க. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து ட்ரெயிலிங் எஸ்எல் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கீங்க அப்படின்னா பிரேக் இன் பாயிண்ட்டுக்கு மேலே போகும்போது இங்கே ப்ராஃபிட் வந்து ட்ரெயில் பண்ண கற்றுக்கோங்க. ஓகே கைஸ், இது வந்து உங்களுக்கு அப்சைடில் போனால் ஒருவேளை மார்க்கெட் வந்து ஃபால் ஆகி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி கீழே ஃபால் ஆகுறாங்க அப்படின்னா நீங்கள் புட் ஆப்ஷன் வந்து இந்த பிஎஸ்சி லெவலில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுலேயும் 24,000லேருந்து 23,970 பிலோ சஸ்டெயின் பண்ணும்போது தான் நீங்கள் வந்து இந்த புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணணும். ஸோ அப்படி பை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த டார்கெட் 23,970க்கு கீழே வந்து 23,933, 23,880, 23,867, 23,841. ஸோ இந்த லெவல்லாம் பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ஸோ புட் செல்லர்ஸ் பயந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணும்போது பையர்ஸாக மாறுவாங்க. அப்போ வந்து நல்ல ஒரு ரேபிட் ஃபால் கிடைக்கும். அப்போ வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஆப்ஷன் பையர்ஸாக நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா? 23,777, 23,698 மேக்ஸிமம். சரிங்களா? ஸோ அதுக்கும் கீழே வராங்க அப்படின்னா ஸ்ட்ராங் செல்லிங்காக இருக்காங்க அப்படின்னா ஸோ அப் டு இது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ
ஸோ 23 638 633. ஸோ நான் சொல்கிற விஷயங்கள் நாளைக்கு மண்டே ஒரு நாளே நடந்துடாது. சப்போஸ் செவ்வாய்க்கிழமையும் இந்த இது டவுன்ஃபால் வந்து கண்டினியூ ஆகும்போது இந்த மாதிரி டவுன்ஃபால் வந்து மேக்ஸிமம் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ பேனிக் செல்லிங் வரும்போது நல்ல ஒரு ஃபால் அந்த மாதிரி தருவாங்க, சரிங்களா? ஸோ மார்க்கெட்டில் அந்த மாதிரி ஒரு சினாரியோ இல்லை. மேக்ஸிமம் அப் சைடில் போனால் 300 பாயிண்ட்டு, அதாவது 24 300 வரைக்கும் போவாங்க. டவுன் சைடில் போகிறாங்க அப்படின்னா 23 850 வரைக்கும் நம்ம வந்து நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் லெவல்ஸ் வந்து இங்கே ஷேர் பண்ணிட்டேன் நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில். 29th மண்டேக்கான லெவல்ஸ் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்சைட் லெவலாக இருக்காங்க அப்படின்னா ஸோ 380 வரைக்கும் நான் தந்திருக்கேன் மேக்ஸிமம் லெவலு. ஸோ மினிமம் வந்து 309 வரைக்கும் தந்திருக்கேன், சரிங்களா? மினிமம் வந்து 309, இது வந்து மேக்ஸிமம். அதே மாதிரி டவுன் சைடில் வராங்க அப்படின்னா அந்த 270 வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 934 891 820, சரிங்களா? இதுதான் வந்து டவுன் சைட் லெவல். ஸோ நம்ம மேத்தமேட்டிக்கல் அடிப்படையில் தரக்கூடிய லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பேக்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 2400 காலையிலனா புட்டு 2400ஓட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இங்கே தந்திருக்கேன். ஸ்ட்ரைக் ப்ரைஸோட பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் என்ட்ரின்றது 63, பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ட்ரி 105லேருந்து 140. ஸோ 2400 அந்த 105லேருந்து 140 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். 105லேருந்து 115, 105ன்றது க்ளோசிங் ப்ரைஸு, ஆவரேஜ் ரெண்டுத்தோட க்ளோசிங்கோட ஆவரேஜ் ப்ரைஸு. அவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து இதில் 115 வருவான். ஸோ அதுக்கு மேலே வரான் அப்படின்னா ரெண்டுத்தோட இந்த ஆவரேஜ் ப்ரைஸாக வரும். ப்ரீவியஸ் க்ளோஸோட ஆவரேஜ் வந்து 140ன்னு சொல்லி வருவான். ஸோ இந்த 140 சஸ்டெயின் பண்ணதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் ரேலி கிடைக்கும். அது கால் சைடு வந்து அந்த ப்ரைஸை சஸ்டெயின் பண்ணுறானா இல்லை புட் சைடா அப்படின்றத பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2400 காலையிலனா புட்டு. ஸோ 235 ப்ளஸ் தந்திருக்கேன். 140க்கு மேலே போகிறாங்க அப்படின்னா 95 பாயிண்ட் தந்திருக்கேன். அதுக்கும் மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்போர்ட் ஒருவேளை யார் ஒருத்தர் வந்து பிஇபிக்கு மேலே இருக்கானோ அவன் பாசிட்டிவாக போவான். யார் ஒருத்தர் இதுக்கு ஆப்போசிட்டில் நெகட்டிவாக வரானோ அவன் வந்து இந்த 63ன்ற வேல்யூக்கு கீழே 55 தான் ஒரு சப்போர்ட், மாரல் சப்போர்ட். ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னாலே அவன் வந்து ஃபர்தராக ரொம்ப வீக் ஆகிடுவான், அவன் 0 நோக்கி போவான், சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கும் நான் வந்து இங்கே லெவல்ஸ் தந்திருக்கேன், நீங்கள் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு, சரிங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட வேல்யூலாம் நீங்கள் சார்ட்டில் வந்து ட்ரா பண்ணால் தான் உங்களுக்கு மார்க்கெட்டை நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கைஸ். ஸோ அதே மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம தரக்கூடிய இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. ஸோ நம்மளால் டெய்லி வந்து இனிமேல் இந்த மாதிரி லைவ் ரன்னிங் கமெண்ட்ரி என்னால் தர முடியாது, சரிங்களா? ஸோ நீங்கள் இவ்வளோ நாளாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய டேட்டாஸை போய் பாருங்கள். அக்யூரசி வந்து 100% மேலே இருக்கும். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மார்க்கெட் சார்ட்லாம் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து சைலண்ட்டாக குரூப்பில் இருந்தீங்க அப்படின்னா என்னால் உங்களுக்கு எந்த விதமான அதிகமான ஃபீட்பேக்கும் தர முடியாது. நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். குரூப்பில் மெம்பர்ஸ் வந்து ஜாயின் ஆகிறது பெருசு இல்லை கைஸ். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், நீங்கள் எனக்கு வந்து ரியாக்ட் பண்ணணும். நான் போடக்கூடிய மெசேஜஸ்க்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணால் தான் உங்களோட மைண்ட் செட்டப் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, ஸோ நான் போடக்கூடிய விஷயங்கள்னால நீங்கள் ப்ராஃபிட் அடைகிறீங்களா இல்லை நஷ்டம் அடைகிறீங்களா அப்படின்ற ஃபீட்பேக்கை கொடுங்க. நீங்கள் கம்யூனிகேட் பண்ணாமல் நீங்கள் சைலண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நான் என்னன்னு சொல்லி நான் மட்டுமே ஒன் சைடில் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னா நல்லா இருக்காதுல்ல. ஸோ ஒரு கை ஓசை எழுப்புனா வருமா, வராது. ரெண்டு பக்கமும் ரெண்டு கையும் சேர்ந்து கிளாப் பண்ணால் தான் சவுண்ட் வரும். அந்த மாதிரி தான் நான் வந்து ஒன் சைடாகவே நான் பேசிகிட்டு இருக்கேன், ஒன் சைடாகவே நானே உங்களுக்கு மெசேஜ் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா தட்ஸ் நாட் குட், ஓகே? ஸோ யூ ஹேவ் டு சப்போர்ட் மீ கைஸ். ஸோ நான் என்னோடய டைமை ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து ஸோ இவ்வளோ அக்யூரேட்டாக லெவல்ஸ் தரேன். நீங்கள் எவ்வளவோ சேனல் பாருங்கள், யார்கிட்ட வேணால் போய் கற்றுக்கோங்க, யார்கிட்ட வேணால் காசை கட்டி ஏமாந்துக்கோங்க, இதை வேணால் பண்ணுங்கள், இட்ஸ் ஆல் அப் டு யூ. பட் நான் வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் சொல்லி தந்துட்டுருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க மட்டும் ஸ்பெஷலாக வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கற்றுக்கோங்க. அதுக்கு தனி சார்ஜஸ், ஓகேவா? அது கூட விருப்பப்பட்டால் தான். நீங்கள் வந்து என்கிட்ட தான் கற்றுக்கணும்னு நான் எதுவும் ஃபோர்ஸ் பண்ணலை. உங்களுக்கு இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் டேட்டாஸ் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். ஸோ முந்தானத்து தந்த லெவல்ஸ் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி எக்ஸல் சார்ட்டில் நான் வந்து உங்களுக்கு லெவல்ஸை வந்து ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸு, அதோட ஸ்டாப் லாஸ் என்ட்ரி என்ன, அதோட பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ட்ரி என்ன,
அதோட சப்போர்ட் ஒன்ஸ் இந்த ஸ்டாப் லாஸ் என்ட்ரிக்கு கீழே யார் வரானோ அவன் வந்து இந்த பாட்டம் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பாட்டம் சப்போர்ட்டை நோக்கி போவான். யார் இந்த பிரேக் இவன் பாயிண்ட் என்ட்ரி பிஇபி என்ட்ரிக்கு மேலே வராங்களோ அவன் ரைட் சைடில் இருக்கக்கூடிய டார்கெட்டை நோக்கி போவான். இதுதான் கைஸ் லாஜிக். சரிங்களா? ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதை கற்றுக்கணும் விருப்பப்படுறவங்க மட்டும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி நீங்கள் வந்து லைவில் இருக்கீங்க, நான் சொல்கிறத வச்சு நீங்கள் வந்து பை என்ட்ரிக்கு எக்ஸாக்டாக பை கால் கொடுங்க. ஏன்னா 24 ஹவர்ஸ் நான் வந்து மார்க்கெட்டில் இருக்க மாட்டேன். சரிங்களா? ஸோ சாரி, அந்த மார்க்கெட் லைவ் அந்த 7 ஹவர்ஸ் என்னால் இருக்க முடியாது. ஸோ நான் வந்து மேக்ஸிமம் ஸ்கேல்பிங் பண்ணிவிட்டு எனக்கு தெரியும். ஸோ நான் எந்த இது வந்து உங்களுக்கு என்னோட லெவல்ஸோட அக்யூரஸி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான் நான் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இதனால் ப்ராஃபிட் கண்டினியூஸாக நம்ம பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்ல தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? ஒன் லாட்டில் ஓடிஎம் ஸ்ட்ரைக் வச்சு நம்ம வந்து ட்ரேட் எடுக்க முடியும். ஈவன் சைட்வேஸ் மார்க்கெட், இல்லை ட்ரெண்டிங் மார்க்கெட் அப் சைடு, இல்லைனா வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட் டவுன் சைடு. ஸோ என்ன மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும் நமக்கு எந்த நியூஸும் தேவையில்லை. நம்ம மேத்தமெட்டிக்கல் முறையில் என்எஸ்சி வெப்சைட்டில் கிடைக்கக்கூடிய விஷயத்தை வச்சு நம்ம வந்து மார்க்கெட்டோட ரேஞ்ச் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணிடலாம். சரிங்களா? நான் சொன்ன மாதிரியே இந்த 24,100ஓட அப்சைட் லெவல் ரேஞ்சு தெரிஞ்சுக்கணுன்னா இதெல்லாம் கூட்டினீங்க அப்படின்னா அப்சைட் லெவல் தெரிஞ்சிடும். புட் ஆப்ஷனில் டவுன் சைடு சப்போர்ட் லெவல் தெரியணும் அப்படின்னா இதை 24,100 புட்டு கூட இங்கே இருக்கக்கூடிய லோவை மைனஸ் பண்ணுங்கள், ஹையை மைனஸ் பண்ணுங்கள், க்ளோசிங் ப்ரைஸை மைனஸ் பண்ணுங்கள், ப்ரீவியஸ் க்ளோஸை மைனஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி க்ளோசிங் ப்ரைஸாக இருக்கக்கூடிய கால் அண்ட் புட் ரெண்டுத்தோட கூட்டுத்தொகையும் நீங்கள் அதில் மைனஸ் பண்ணுங்கள். கூட்டுத்தொகையோட ஆவரேஜ் வேல்யூ மைனஸ் பண்ணுங்கள். கூட்டுத்தொகையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டோட மினிமம் ரேஞ்சு கிடச்சிரும். அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸோட ரெண்டுத்தோட கூட்டுத்தொகையும் ஆவரேஜ் வேல்யூ என்ன வருதோ அதையும் நீங்கள் வந்து கால் கூட ஆட் பண்ணிக்கணும், புட்டு கூட மைனஸ் பண்ணிக்கணும். அந்த கூட்டுத்தொகையோட டோட்டல் வேல்யூ ப்ரீவியஸ் க்ளோஸோட கூட்டுத்தொகையோட டோட்டல் வேல்யூவை புட் ஆப்ஷன் கூட மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒயிட் ரேஞ்ச் என்னன்னு தெரியும். கால் ஆப்ஷன் சைடில் ஆட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஒயிட் ரேஞ்ச் அப் சைடில் என்ன அப்படின்னு தெரியும். சரிங்களா? ஓகே கைஸ், ஐ ஹோப் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி. நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணுறீங்க. மறக்காமல் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலில் ஆரம்பித்து நீண்ட நாட்கள் ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து நிறைய பேர் வந்து மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷம். பட் இன்னும் நம்ம சேனல் வந்து நீங்கள் தரக்கூடிய லைக்ஸ் அண்ட் சப்போர்ட் மூலிமா தான், சப்ஸ்கிரைப் மூலிமா தான் நிறைய பிகினர்ஸ்க்கும் நிறைய ஏழை மக்களுக்கு போய் ரீச் ஆகும். ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருக்கவங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, இல்லைனா வந்து தினக்கூலி செய்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். நம்ம தமிழ் மக்கள் எல்லாருமே பயனடைவாங்க. நீங்கள் தயவு செஞ்சு இந்த ஒரு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். See you on Monday.